சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் விஜய் இருந்துட்டு ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அம்மா நீ எங்கே தான் போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரோகிணி வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது உடனே நம்ம விஜயா இருந்துட்டு நீ இன்னும் திருந்தவே இல்லையா, எப்போ பார்த்தாலும் பொய் மட்டும்தான் நீ சொல்லிட்டு இருப்பியா, எப்போ தான் நீ திறந்து போகிற, நீ மனோஜோட வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், பெருமையாக வேற சுற்றிட்டு இருந்தேன், ரோகிணி மாதிரி யாராச்சும் உண்டான்னு. ஆனால் கடைசியில் எல்லாமே பொய்யா போச்சு, எல்லாமே பொய் சொல்லி தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்க. ஆனால் இப்போ என்னடனா மறுபடியும் பொய் சொல்லிட்டு தான் இருக்க. நீ போய் மீனாவை ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தியே இல்லையா? ஆமாம் அவள் கூட உனக்கு என்ன பேச்சு, உனக்கு அவளுக்கு தான் செட் ஆகாது. ஆமாம் நானும் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மீனாவுக்கு மட்டும்தான் நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, அதனால தான் கேட்குறேன் உனக்கு அவளுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு இல்லைன்ட்டி நான் அந்த வழியாக போனேன், அப்போ மீனாவை பார்த்தேன், ஏன் மீனா சண்டை போட்டுட்டு போனீங்க, வீட்டில் இருந்திருக்கலாமேன்னு தான் நான் சொன்னேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்கள பார்த்துட்டு அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காதில்ல, அதனால தான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் ஆண்டி, அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு அவளை பிடிக்காது, ஆனால் நீ எவ்வளோ தைரியமாக இருந்தால் அவ்வளோ போய் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு ரோகிணியோட கன்னத்துலேயே பலாருன்னு ஒன்று விடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு அம்மா சொல்கிறத எல்லா விதத்துலேயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் விஜயா பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.